தமிழகத்தில் 2325 கோடி ரூபாயில் சாலை பணிகள், 21 மாவட்டங்களில் மனநல காப்பகம், தமிழறிஞர்களுக்கு விருது உள்ளிட்ட அறிவிப்புகளை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று சட்டசபையில் விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். சாலைகள், மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள் 2325 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். 2325 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலைகள், பாலங்கள், சுரங்கப்பாதைகள் அமைக்கும் திட்டங்களை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். புதிதாக விரிவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள நெடுஞ்சாலைத்துறையின் 250 கிலோமீட்டர் சாலைகளில் விளிம்பு வரை அகலப்படுத்தும் பணிகள், வடிகால் வசதியுடன் கூடிய நடைபாதைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கு மொத்தம் 1033 கோடி ரூபாய் செலவு ஏற்படும். முதற்கட்டமாக இந்த ஆண்டு 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்படும். தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் மனநல மறுவாழ்வு இல்லங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, மேலும் 21 மாவட்டங்களிலும் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அந்தந்த மாவட்டங்களிலிருந்து மீட்கப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மாவட்டங்களிலேயே பயனடையும் வண்ணம் மீதமுள்ள 21 மாவட்டங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான இல்லங்கள் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கென அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,92,10,800 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். மேலும் நடப்பாண்டு முதல் புதிய காப்பியம் படைக்கும் தமிழ் அறிஞர்களுக்கு சிலப்பதிகாரம் விருது மற்றும் தமிழ் வளர்ச்சி ஆர்வலர்களுக்கு தமிழ்ச்செம்மல் விருது வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். நடப்பாண்டு முதல் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று போற்றப்படும் காலத்தை வென்ற காப்பியத்தை தந்த இளங்கோவடிகள் பெயரில் புதிய விருது வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இளங்கோவடிகளின் நடையை ஒட்டி புதிய காப்பியம் படைப்பவருக்கோ அல்லது சிலப்பதிகாரத்தின் புகழ் பரப்புபவருக்கோ ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று இவ்விருது வழங்கப்படும். இளங்கோவடிகள் விருது பெறுபவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதி உரையும் வழங்கப்படும். இதேபோன்று தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்காக அரும்பாடுபடும் ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழ் செம்மல் என்ற விருது ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விருது பெறுபவருக்கு 25,000 ரூபாய் பரிசுத் தொகையும் தகுதி உரையும் வழங்கப்படும். இவ்விருது மாவட்டத்திற்கு ஒருவர் வீதம் 32 பேருக்கு வழங்கப்படும். சென்னை உலகத் தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் பழந்தமிழர் வாழ்வியல் காட்சிக்கூடம் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார்.